முதல் குரல். இது உங்கள் குரல். முதல் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய சூறாவளியை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது. நம்முடன் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் ராம வைரமுத்து அவர்கள் உடன் இருக்கிறார். வணக்கம் ராம வைரமுத்து. வணக்கம். வைரமுத்து, மக்கள் பெருவாரியாக விஜய்க்கு வாக்களித்திருக்கார்கள். இந்த வெற்றி வாய்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு விழுந்திருக்கக்கூடிய இந்த வாக்குகள் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்றது இன்றைக்கு பொதுவாக ஒரு வெற்றி வந்துருச்சு அப்படின்னா மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நமக்கு தான் போட்டோம் அப்படின்னு. ஆனால் இந்த முறை எல்லாருமே ஒரு வியப்பைத்தான் நினைக்கிறாங்களே தவிர ஒரு பெரிய அளவில் கொண்டாட்ட மனநிலை இல்லை. அந்த குறிப்பிட்ட அந்த கட்சிக்காரர் கொண்டாடுகிறீர்களே தவிர ஒரு நடுநிலை மக்களுக்கு இந்த வெற்றி எப்படி வந்துச்சு என்பதை போன்ற ஒரு ஐயப்பாடு தான் இருக்கிறது. ஆக இது என்ன அப்படின்னா ஒரு உளவியல் ரீதியாக திட்டமிடப்பட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாகவோ இளைஞர்கள் மூலமாகவோ அவங்கள ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் என்று சொல்லுவோம் இல்லையா, அதை போல செய்துதான் இந்த வெற்றி வந்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் பெருவாரியாக இளைஞர்கள் ஒரு பெரிய மாற்றத்துக்கு வாக்களிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு பெரிய மாற்றம் எழுச்சி உண்டாகி எல்லா இளைஞர்களும் கூட்டமாக போய் வாக்களித்த மாதிரி சொல்கிறாங்கல்ல. இது எழுச்சி அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. எழுச்சி அப்படிங்கிறது ஒரு கொள்கை சார்ந்த விஷயத்தோட வர்றதுதான் எழுச்சி. இப்போ உதாரணத்திற்கு தொடர்ந்து காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்த ஒரு காலத்தில் ஒரு மொழிப்போரின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டு ஒரு மௌன புரட்சி நடந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் 67 ஆட்சியை கைப்பற்றியது. ஆனால் அதை கண்டிப்பாக இதோட ஒப்பிடவே முடியாது. ஏன் அப்படின்னா அன்றைக்கு இன்னைக்கு போய் நீங்கள் தனிப்பெரும் கட்சியாக யார்ட்டையும் போய் கெஞ்சலை. அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியவே நேரடியாக பிடித்தது. கிட்டத்தட்ட 138 இடங்களை அன்றைக்கு திமுக கைப்பற்றியது. ஆனால் இன்னைக்கு அவருக்கு என்ன பண்ணாலும் மெஜாரிட்டி இல்லை. அப்போது இன்றைக்கு மாற்றம் என்று பேசி அவருக்கு வாக்களிச்சாங்கன்னா இன்னைக்கு எஞ்சி இருக்கக்கூடிய அந்த 13 இடங்கள் 11 இடங்களுக்கு அவர் யார்கிட்ட போய் நிற்கிறார்? இவர் வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற கட்சிகளோ அல்லது அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற கட்சிகள் பின்னால தானே இவர் போகிற மாதிரி இருக்கு. அப்போ இதுதான் மாற்றம், நீங்கள் விரும்பிய மாற்றமா? ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவர் வெற்றி பெற்றிருக்கிற 108 வேட்பாளர்கள், 108 பேர் அவங்களுக்கு இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்திருக்கிறார்கள். சில பேரை மட்டும் நம்ம எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்குவோம். மதுரை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரை கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிற வேட்பாளர் கார்த்திகேயன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் திருப்பரங்குன்றம் ஒன்றிய செயலாளர். சோழவந்தானில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கருப்பையா அதே தொகுதியில் அதிமுக சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். சிடிஆர் நிர்மல்குமார் திருப்பரங்குன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் இதற்கு முன்பாக பாஜக அதிமுக பல கட்சியில் இருந்தவர். அப்போ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன ஒரு மாற்றத்தை இவர் தரப்போறார்? இது மதுரையில் மட்டும். இதே மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ குளத்தூரில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலினை வீழ்த்திய வி.எஸ். பாபு யாரு? குளத்தூர் முன்பு புரசைவாக்கம் தொகுதியாக இருந்தபோது அங்கே திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தோட வடசென்னை மாவட்ட செயலாளராக இருந்தவர். ஆக இப்படி ஆட்கள் தான் மாறி இருக்கிறார்கள், வெறும் லேபிள் தான் மாறி இருக்கு. இதை வச்சு எப்படி மாற்றம்? திமுக ஒரு மாற்றத்தை 60 தந்தது, ஒரு புரட்சி வந்ததுன்னா காரணம் என்னன்னா அங்கிருந்து அத்தனை பேர் இளைஞர் பட்டாளம், அத்தனை பேரும் ஒரு அரசியல் தத்துவார்த்த ரீதியான அறிவு பெற்றவர்கள். இன்றைக்கு இங்கே வேட்பாளர் யாருன்னு வேட்பாளர் முகம் தெரியாமல் வாக்களித்தவங்க தான் அதிகம். அப்போது இவர்களை வைத்துக்கொண்டு என்ன மாற்றத்தை இவர்களால் தர முடியும் அப்படிங்கிறது மாற்றம் என்ற பெயரில் வாக்களித்தார்களே அவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் வரப்போகுது. இல்லை, அது ஒன்றும் தவறு இல்லையா? இப்போ ஒரு புதிய வேட்பாளரை அறிமுகம் செஞ்சு ஒரு தொகுதியில் அறிமுகம் செஞ்சு ஒரு 2,000 லட்சம் மக்களுக்கு அந்த வேட்பாளர் அறிமுகம் செஞ்சு அந்த வேட்பாளர் வெற்றி பெற்று அந்த பிரபலமாக மக்களுக்கு தெரிவதற்கு முன்னாடி ஒரு வேட்பாளரை அவரை அறிமுகப்படுத்தணும்னா அது ஒரு நீண்ட நாள் ப்ராசஸ். அதுக்கு ஈஸியாக இந்த எளிய மக்கள் பொறுவையில் விஜய் தன் முகத்தை காட்டி அந்த எளிய மக்களை இப்போ அறிய நிலையராக வச்சிருக்கிறாங்கல்ல, அது பாசிட்டிவாக தான் பார்க்கணும். எல்லா இடத்துல எளிய மக்கள் வந்திருக்காங்கிறது நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணும். எளிய மக்கள் வந்திருப்பது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள இயலாதது அப்படின்னு நான் சொல்லுவேன். எளிய மக்கள் அதிகாரத்தை நோக்கி வர வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. என்ன சொல்ல போனால் எளிய மக்களை அதிகாரத்தை நோக்கி நகர்த்திய இயக்கம் திமுக. ராமநாதபுரத்தினுடைய அரசரை அங்கே ராமநாதபுரம் அரண்மனை வாயிலில் குதிரை ஓட்டி கொண்டிருந்த ஒருவரை வைத்து வீழ்த்தியது திமுக. சேதுபதி மன்னரை திமுகவினுடைய தங்கப்பன் என்கிற வேட்பாளர் 67 வீழ்த்தினார். அது வரலாறு. அதே போல புதுக்கோட்டை மன்னரை நாடாளுமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை வீரையா வெற்றி கொண்டார் 71. ஆக இப்படி திமுக ஒரு சராசரி மக்களை வைத்து பெரும்பெரும் தனவந்தர்களை வீழ்த்தி இருக்கிறது. கலைஞரே பார்த்தீங்கன்னா பரிசுத்த நாடார் என்கிற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரை தஞ்சாவூரில் வீழ்த்தி இருக்கிறார். இதெல்லாம் நடக்குது. ஆனால் அங்கே அந்த வேட்பாளர் யார் என்று தெரிந்த அந்த வேட்பாளருக்கு மக்கள் வாக்களித்தார். இப்போ இங்கே கேள்வியே இதுதான், இங்கே யார் வேட்பாளர்னு யாருக்காவது தெரியுமா? அவரோடு பேசியிருக்கல, இல்லை வேட்பாளர்களுக்கு அந்த தொகுதியை பற்றி தெரியுமா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, விஜயை கூப்பிட்டு பெரம்பூரில் எத்தனை வார்டு இருக்குது,
இல்லை திருச்சி கிழக்கில் எத்தனை வார்டு இருக்குன்னு கேட்டீங்களா, இல்லை திருச்சி கிழக்கோட அடிப்படை பிரச்சனை என்ன, பெரம்பூரோட அடிப்படை பிரச்சனை என்ன என்பது விஜய்க்கு தெரியுமா? இல்லை அந்த அளவுக்கு தெரியாம அவர் முதல்வர் இருப்பாரு. இல்லை அப்படி எத்தனை இடத்துல அவர் அந்த அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசி இருக்கிறார் என்பதுதான் கேள்வி. இப்போ இதற்கு முன்பாக அவர் மேற்கொண்ட என்ன அனைத்து பரப்புரைகள்லாம் அவர் ஒரே ஒரு விஷயத்தை தான் முன்னிறுத்தினார், திமுகவா தாவேக்காவா என்கிற விஷயத்தை முன்னிறுத்தினார். திமுக செய்த ஒரு மிகப்பெரிய தவறு, தாவேக்காவை பற்றி பரப்புரையில பேசலை. இடத்துல நானே ஒரு 30 தொகுதிகளுக்கு மேலே பரப்புரைக்கு போயிருந்தேன். ஆனால் திமுக சார்பில் பரப்புரை செய்த நாங்கள் எல்லாம் பேசியது என்ன அப்படின்னா, அதிமுக வேட்பாளரை, அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை பற்றி மட்டும்தான் இங்கே நம்ம கம்பேர் பண்ணோம். ஏகோபத்த வரவேற்பு இருக்கிறதுல பாதி சதவீதம் வந்து விமர்சிக்கிறாங்க அவங்க. ஒண்ணு. ரெண்டாவது முதல்வர் தோற்கடிக்கப்பட்டிருந்தார். அது முக்கியமா முதல்வர் கூட அமைச்சர்கள் பல பேரும் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. அது பெரிய அவங்களோட மாற்றம் தான். அது முதல்வர் தோற்கடிக்கப்பட்ட அளவுக்கு இங்க என்ன பெரிய அரசாங்கத்துல ஆன்டி விமர்சி இருந்திருக்குதா தான் அது நடக்கும். இதுதான் கேள்வி. உங்க கேள்வியில் நீங்களே கேட்டீங்க, முதல்வர் தோற்கடிக்கப்படுகிற அளவுக்கு என்ன ஆன்டி இன்கம்பன்சி இங்க இருந்தது அப்படிங்கிறது தான் கேள்வி ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா இப்ப 2024 என்ன நடந்தது, நாடாளுமன்ற தேர்தல் ஒரு 100% முழுமையான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெறுது. அப்போ அதற்கு பிறகு அடுத்த இந்த 2 ஆண்டுகள்ல என்ன பெரிய தலைகீழ் மாற்றம் ஏதாவது நடந்துருச்சா? இப்போ இவங்க பேசுகிற எல்லா சிக்கல்களும் 2021 24 இருந்தது. அப்ப அந்த 3 ஆண்டுகளில் அந்த சிக்கல்களை கடந்து மக்கள் எப்படி 2024 அந்த கூட்டணிக்கு முழுமையாக வாக்களித்தார்கள் அப்படிங்கிறது பார்க்கணும். இன்னொன்று வந்து பாதிக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா, பாதிக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றிருந்தால் அறுதி பெரும்பான்மை வந்திருக்கும். இங்கே அறுதி பெரும்பான்மை வரல, 108 தான் ஒன்று. இன்னொன்று, ஒட்டுமொத்தமாக நீங்க பெற்றிருக்கிற வாக்குகளை பார்த்தீங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 1,54,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது. தாவேகா வந்து 1,70,00,000 வாக்குகளை தான் பெற்றிருக்கு. அப்போ வித்தியாசம் என்பது வெறும் 16 லட்சம் தான். அதனால தான் நான் சொல்றேன், இந்த 16 லட்சம் மட்டும்தான் கூடுதல் என்பது நிறைய இடங்களில் அந்த மேனிப்புலேஷன், அதாவது வந்து எமோஷனல் பிளாக்மெயில், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோ இல்லை அந்த வீட்டினுடைய பேரன் பேத்திகளோ அவங்க வந்து அந்த வீட்டில் இருப்பவர்களை வந்து அச்சுறுத்துறாங்க, இதுதான் போடணும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து களத்தில், நானே வந்து மதுரை மேற்கு தொகுதியில் வந்து திமுக வழக்கறிஞர் அணியின் சார்பாக நாங்கள் போய் ஒவ்வொரு வாக்குச்சாவடியாக போய் அந்த வாக்கு சதவீதத்தை எவரி 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை பெறுவதற்காக நாங்கள் சென்ற போது நிறைய இடங்கள்ல முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு குழந்தைகள் வாக்குச்சாவடிகளுக்கு வந்திருந்தாங்க. அதை நான் வந்து நேரடியாகவே என்னுடன் பேசி கொண்டிருந்த, கடந்த வாரம் ஒரு காவல்துறை சார்பாய்வாளர்கிட்ட பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், அவர் பாதுகாப்பு பணியில் இருந்த இடத்துல ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை உள்ளே நுழைய முற்பட்டது. என்னன்னு கேட்டால், எங்கள் அம்மாவை வந்து என் முன்னாடி தான் ஓட்டு போடணும்னு சொன்னேன், எங்கள் அம்மா வந்து என்னை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா அது பதறி ஓடி வந்திருக்கு. இல்லைம்மா உன்னை விட முடியாதுன்னு சொல்லி அவர் தடுத்து நிறுத்தும் போது, இல்லை நான் போகலைன்னா எங்கள் அம்மா விஜய்க்கு போடாது வேற ஆளுக்கு தான் போடுவோம். அப்போ இது எல்லாமே ஒரு சில எடுத்துக்காட்டுகள். அப்போ இந்த அளவுக்கு வந்து குழந்தைகளை வந்து மனதை மாற்றி குழந்தைகள் மூலமாக பெற்றோர்களை வந்து அவங்க மாற்றிருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நம்ம பிள்ளையோட ஆசைக்கு நம்ம போடுவோம், ஆட்சி மாறிடவா போகுது என்கிற எண்ண ஓட்டத்தில் தான். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு கொண்டாட்ட மனநிலை இங்கே எங்கேயுமே இல்லை, பொதுமக்கள்கிட்ட இல்லை. அந்த கட்சி கொண்டாடுகிறது யாரும் இல்லைங்கள. ஆனால் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் பொதுமக்கள் விரும்பாத ஒரு ஆட்சி அகற்றப்பட்டிருக்குமே, ஆனால் அந்த பொதுமக்கள் வந்து இதை சந்தோஷமாக கொண்டாடி இருப்பாங்க. அப்படி ஒரு கொண்டாட்டம் இல்லை. முதல்வர் தோற்றார் அப்படின்னு நீங்கள், முதல்வர் தோற்றாலும் கூட முதல்வர் நேற்றைய தினம் நன்றியறிவிப்பு பயணத்துக்கு போகும்போது இங்கே பார்க்கிற மக்கள்லாம் கண்ணீரோடு கதறுவதை பார்க்க முடியும். அப்போ தனக்கு பிடிக்காத ஒரு தலைவன் தோத்தா அவங்க மக்களையும் அவ்வளவு எழுச்சியோட அங்கே உணர்ச்சி மிக ஒரு நிலையே இருக்க போகுது. அப்போ அங்கே ஏதோ ஒரு விதத்தில் வந்து அதுக்கு தான் நான் அந்த நம்ம டீட்டெயிலாக அதை பேசலாம். அந்த இவிஎம் மேனிபுலேஷன்ற வேர்டை நம்ம ஏன் அங்கே பேச வேண்டியது இருக்கு அப்படின்னா, முதல்வர் தோற்கிறார், எடப்பாடி தமிழ்நாட்டின் முதல் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறார். அப்போ இந்த இடத்துல தான் இந்த சுற்றமே இருக்கு. ஆக எடப்பாடிக்கு எதிராக தாவேகாவினுடைய வேட்பாளர், அறிவிக்கப்பட்ட வேட்பாளருடைய வேட்பு மனு குளறுபடியின் காரணமாக தள்ளுபடி செய்யப்படுது. ஏற்றுக்கொள்ளலாம், சரி முதல் முறையாக நிற்கிறாங்க, வேட்புமனுவில் குளறுபடி பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருப்பாங்க, மாற்று வேட்பாளர் மனுவும் தள்ளுபடியாது. அப்போ அந்த இடத்துல தாவேகாவுடைய வேட்பாளர் இல்லை, வேறொரு வேட்பாளர் டிவி சின்னத்தில் நிற்கிறார். ஆனால் விசில் என்பதுதான் மக்கள் மத்தியில் பரிச்சயமாக இருந்தது. அப்போ அதுதான் அவருக்கு எடப்பாடிக்கு ஒரு பெரிய லீடை கொடுக்குது. அப்போ அதைத்தான் சொல்றோம், இவங்களுக்குள்ள இப்படி ஒரு திரைமறைவு ஏற்பாடுகள் இருந்திருக்கிறது. ஆனால் அதை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த நாம் தவறிவிட்டோம் அப்படிங்கிறது எங்களுடைய பர்சனலாக என்னுடைய வருத்தமாகவே நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பரப்புரைக்கு போன இடங்களில் தாவேகாவுக்கு ஏன்னா அவங்க என்ன பண்ணிட போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாம் அதை விட்டிருக்கலாம். ஆனால் இவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம
தெரியப்படுத்தாமல் இருக்கணும். எப்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜக வெவ்வேறு அணியில் இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைவு இருந்தது. ஒருவேளை அதிமுக வந்து வெற்றி பெற்றிருந்தால் அவங்க வந்து பாஜகவுக்கு ஆதரிச்சிருப்பாங்க. அப்போ அதை போல ஒரு மனநிலையோடு தான் இந்த இரண்டு பேர் களத்திலே செயல்பட்டிருப்பார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. முதல் குரல். இது உங்கள் குரல்.